அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு உயர்ந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண நபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் குழந்தைகள், சிறார்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளை விரும்பாத நபர்களே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருக்குமே குழந்தைகள் பிடிக்கும். டென்ஷனா இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளை பார்த்த உடனே, குழந்தைகளை கொஞ்சம் ஆரம்பிச்ச உடனே அந்த டென்ஷன்லாம் அப்படியே படிப்படியா அப்படியே குறைஞ்சிரும். ஒருத்தர் இப்படிதான், நான் ரொம்ப டென்ஷனா இருந்தா குழந்தைகளை ரொம்ப கொஞ்சம் ஆரம்பிச்சிருவேன். எனக்கு டென்ஷன்லாம் குறைஞ்சு போயிரும். அப்புறம் நான் கொஞ்சம் குழந்தை டென்ஷன் ஆயிரும். குழந்தைகள் டென்ஷன் ஆகிற அளவுக்கு சில பேர் கொஞ்சம் மகிழ்றது உண்டு. குழந்தைகள்னா எல்லாருக்கும் பிடிக்கும். நான் குழந்தைகளுக்கு யாரை பிடிக்கும், என்ன பிடிக்கும்? குழந்தைகளுக்கு ஸ்கூல் இல்லாம இருந்தா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் டிவியில செய்தி வாசிக்கக்கூடிய நபர்களே குழந்தைகளுக்கு பிடித்தமான ஆளு ரமணர் மாதிரி யாரு ரெட் அலர்ட் அறிவிக்கிறாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒரு டீச்சர் இப்படிதான், ஸ்கூல்லே பிடிச்ச ஆளு யாருமா அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் கேட்டுச்சு. இப்போ டீச்சருடைய எண்ணங்கள்லாம் ஹெட்மாஸ்டர் சொல்லும், நம்மளை சொல்லும் அப்படிங்கிற நினைப்பு. ஆனா குழந்தை டக்குன்னு பதில் சொல்லிச்சு யோசிக்காம, எனக்கு அந்த பெல் அடிக்கிற ஆயாவை தான் ரொம்ப பிடிக்கணும். இப்போ குழந்தைகளுக்கு ஸ்கூல் இல்லாம இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். ஸ்கூலுக்கு போறதுன்னா ரொம்ப வெறுப்பானது, போகாம இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் விதமான குழந்தைகளுடைய நினைப்பு, எண்ணங்கள்லாம். ஸ்கூல் விட்டாச்சு, லீவ் விட்டாச்சு அப்படின்னா உடனே வீட்டுல ஏதாவது ஒண்ணு சேட்டைகள் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஒண்ணு நல்லா இருக்கிறத பிரிக்கும், அல்லது பிரிச்சதை ஃபுல்லா ஒண்ணு சேர்க்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும். இப்படி பண்ணிட்டு இருக்க குழந்தை ஒரு ட்ரிப் ஒரு கண்ணாடி பாக்ஸ், அந்த பாக்ஸ் எடுத்து வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கருப்பு எறும்புல ஃபுல்லா சேர்த்துச்சு. இந்த பாக்ஸருடைய இன்னொரு பகுதியில சிகப்பு எறும்பு ஃபுல்லா சேர்த்துச்சு. அப்படி மூடி வச்சுச்சு. எல்லா எறும்பையும் உள்ள போட்டு மூடி வச்சு. மூடி வச்ச உடனே அந்த எறும்புகள்லாம் தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு, அந்த ரெண்டு எறும்புகளும், சிகப்பு எறும்பு கூட்டம், கருப்பு எறும்பு கூட்டம், அப்படி தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கு. லைனா சாரசாரியா போய்கிட்டே இருக்கு. இதை பார்த்து அந்த குழந்தைய ரசிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல என்ன தோணுச்சோ தெரியல, அந்த பாக்ஸ ஒரு ஷேக் பண்ணுச்சு, ஒரு உழுக்கு உழுக்குச்சு. உழுக்குன உடனே கருப்பு எறும்பு சிகப்பு எறும்புன்னு சொல்லி ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி அப்படியே எல்லாம் கலந்துட்டு, கலந்த உடனே சிகப்பு எறும்பு கருப்பு எறும்பை தாக்க ஆரம்பிச்சிருது, கருப்பு எறும்பு சிகப்பு எறும்பை தாக்க ஆரம்பிச்சிருது. ஒன்னோட ஒன்னா பரஸ்பரம் எதிரியா நினைச்சு தாக்க ஆரம்பிச்சு கை காலை பிச்சு போட்டுக்கிது. ஆனா கருப்பு எறும்பு நினைச்சது நமக்கு எதிரி சிகப்பு எறும்பு தான் சொல்லி, சிகப்பு எறும்பு நினைச்சது நமக்கு எதிரி கருப்பு எறும்பு தான் சொல்லி. ஆனா உண்மையில யார் எதிரி? எந்த குழந்தை அந்த பாக்ஸ ஷேக் பண்ணிச்சோ, அசைச்சிச்சோ, குலுக்குச்சோ, அதுதான் உண்மையான எதிரி. இந்த மாதிரிதான் உலகத்துல சின்ன பிள்ளைத்தனமா அரசியலுடைய லாபத்துக்காக வேண்டி ரெண்டு மதத்தவர்ல ஷேக் பண்ணி விடுறான், ரெண்டு ஜாதி மக்களை ஷேக் பண்ணி விடுறான். உண்மையான எதிரி அரசியல் லாபத்துக்காக வேண்டி எவன் ஷேக் பண்றான்னு அவன் தான். ரெண்டு மதத்தவர்கள் ஒருத்தருக்கு ஒரு யாருமே எதிரி கிடையாது. ரெண்டு ஜாதிக்காரர்கள் யாருக்கு யாரும் எதிரி கிடையாது. அவங்க அவங்களுடைய பாதையில போய்கிட்டே இருக்காங்க. அரசியல் லாபத்துக்காக வேண்டி எவன் ஷேக் பண்றானா, உழுக்குறானா அவன் தான் எதிரி. அதனாலதான் அல் குர்ஆன் ஷரீஃப் மிக அழகாக சொல்லி காட்டும், அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். மக்கள்ல குழப்பத்தை உண்டாக்கி
இவன் வந்து இந்த மாதிரி சண்டைகளை மூட்டி விடுறானோ, இந்த குழப்பங்கள் இருக்க அஷத்து மின கத்ல், இது கொலையை விட பயங்கரமானது. கொலை அப்படின்னா ஒரு நபரோட நின்று போயிடும் அந்த விரோதம். ஆனா சமுதாயத்துக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து செத்து மடியும். அதற்கு நல்ல உதாரணம் குஜராத், டெல்லி, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய மணிப்பூர் கலவரங்கள். எவனோ ஒருத்தன் ரெண்டு சமுதாயத்தை ஒழிச்சு விடுறான், ஆனா அடிச்சுக்கிடுது, லாபம் பெறுதுன்னு ஒருத்தனா இருக்கான். எவன் ஒழுக்கி விட்டானோ அவன் ஏசி ரூம்ல நல்ல சொகுசா இருக்கிறான். மக்கள்லாம் செத்து மடியறாங்க, சொந்த பந்தங்களை இழந்து காலங்காலமா அதற்காண்டி வருத்தப்பட்டு கொண்டு வாழ்ந்தும் வாழாமலும் உயிர் போன மாதிரியே வந்து நடமாடும் பிணமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதனால நாம புரிய வேண்டியது, எவன் நம்மளை ஷேக் பண்ணி விடுறானோ அதுக்கு நம்ம வந்து பலியாயிராமா யதார்த்தத்தை விளங்கி ஒற்றுமையோடு வாழ வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.